அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸுக்காக நாம் தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்படின்றது ஒரு புக்கை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதே போல் தமிழ்நாடு எக்கனாமி புக்கை பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அந்த இறுதி நேரத்தில் அது புக்காக கொண்டு வர முடியாமல் மெட்டீரியலாக நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கும் பொழுது அது ஓப்பன் சோர்ஸாகவே சொல்லியிருந்தோம். மாரி ரெடி பண்ணுறன்றது சொல்லிட்டு தான் சொன்னோம். அந்த இறுதி நேரத்தில் டைம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் எங்களோட ஒர்க்கை கடைசியாக புக் ஃபார்மெட்டில் அது கொடுக்க முடியாமல் மெட்டீரியல் ஃபார்மெட்டில் ஓப்பன் சோர்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் எல்லாருக்கும். இப்போது அதை படிச்சுட்டு சில தேர்வர்கள் அந்த தேர்வுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொஷின்ஸாகவும் இருந்ததுன்னாங்க. ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவுரைக்காக அந்த காணொலி நம்ம பதிவிடுறோம். ரைட். ஒரு விஷயம் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமி ஸ்கூல் புக்கில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்கில் +1 இந்தியன் எக்கனாமி புக்கில் இருக்குது. இருந்த டேட்டாஸ் எல்லாமே அவுடேட்டட். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த டேட்டாஸ் தான் அதில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதான் இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியன்றதுக்காகவும் தான் அந்த புக்கை நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணிவிட்டு நம்ம பொதுவெளியில் கொடுத்துருந்தோம் அந்த புக்கை. நம்ம இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட இன்டெக்ஸ் பேஜ் வச்சு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ரைட். இப்போ அந்த புக்கில் அந்த மெட்டீரியலில் எப்படி கொஷின்ஸுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகியிருந்துன்ற விஷயத்தை நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினா இது. ஸோ என்ன வினான்றதை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், எக்கனாமியில் த டோட்டல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு இன் ஹையர் எஜுகேஷன் டூரிங் 2021-2022 வாஸ். ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின். இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அவுடேட்டடாக இருக்குது. பழைய இயரில் இருக்குது. இந்த இயருக்கான டேட்டா இல்லை. இந்த ஜிஆர் ரேஷியோ ஜிஆர் பற்றி இதுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், அதுவும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டேட்டா தான் இருக்குது. பட் இந்த இயரில் டேட்டா இல்லை. பட் நாம் ரிலீஸ் பண்ண இந்த புக்கில் இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜிஆர் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். பர்சன்டேஜ் இப்போ டிஎன்பிசி ட்ராக் வெளியிட்டு தமிழ்நாடு எக்கனாமி இந்த மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 1லே இருக்குது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 1ல் இங்கே பாருங்கள். தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் இன் ஹையர் எஜுகேஷன் 2021 ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? 46.9% இது. ரைட். இது ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. இதை தவிர்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிருக்கும் தெளிவாக டீட்டெயிலாக. இதில் பாருங்கள், பேஜ் நம்பர் 17. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 17ல் தெளிவாக கொடுக்க பாருங்கள். ஜிஆர் 47%. ஓகேங்களா? இது தமிழ்நாட்டோட இது ரீசெண்ட் டேட்டா இது. ரைட். ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க? எஸ், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி பாருங்கள், 47%. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 17ல் கொடுத்துருப்போம் இந்த டேட்டாவை. ரைட். அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரெடிட் ஸ்கீம்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் இஸ் இன்கரெக்ட்லி பேட்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை. இந்த சப்ஜெக்டே ஸ்கூல் புக்கில் இல்லை. இது வெளியில் தான் இருக்குது. நம்ம வெளியே தேடி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஓகேங்களா? அதனோட டைரக்ட் அது என்ன இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெசானைன் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரெவால்விங் ஃபண்ட் சப்போர்ட். அடுத்தது நப் கிசான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது, எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது நம்ம ரிலீஸ் பண்ண அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 8th சாப்டர். ஓகேங்களா? அதுக்கு 8th சாப்டரும் தனியாக கொடுத்துருக்கோங்கள. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது பாருங்கள். இதில் 8th சாப்டரில் ஃபினான்சிங் ஆஃப் FBO இன் தமிழ்நாடு அதில் இருக்குங்களா. தென் இதில் பார்க்கும்பொழுது இதில் சப்போர்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் FBO. ஓகேங்களா? இதுலேயும் இருக்குது. நம்ம இதில் பார்த்தா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஹெட்டிங் கொடுத்து உள்ளே கொடுத்துருப்போம். இதில் இருந்து இருக்குதுல. இதில் இருக்கு பாருங்கள். எஸ், இதில் பாருங்கள் பேஜ் நம்பர். ரைட். பேஜ் நம்பர் 138. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்போம். நம்ம பாருங்கள், இதில் வருது. இது பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பேஜ் நம்பர் 136ல் கொடுத்துருப்போம். அதில் ரைட் என்ன கொடுத்துருக்கோம்? அதில்
கொடுத்த கண்டென்ட் முதல்ல பார்த்துருவோம். நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டோம், கண்டென்ட் பாருங்கள். டு அட்ரஸ் த இஷ்யூ ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்முலேட் த ஃபாலோவிங் 3 ஸ்கீம்ஸ் டு அசிஸ்ட் த எஃபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. என்ன கொடுத்துருக்காங்க? மெசைனைன் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் டு என்ஹான்ஸ் குவாண்டம் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா. அடுத்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் டு ஆக்சஸ் கிரெடிட். அடுத்து ரிவால்விங் ஃபண்ட் சப்போர்ட். 3 கண்டென்ட் பார்த்து 3மே வந்து வச்சுக்கிறேன். டு அவைல் கன்செஷனல் கிரெடிட். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நப்கிசான் பற்றி கொடுத்துருக்காங்க. சப்சிடி ஆஃப் நபார்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து இதே பேஜில் இருக்கும். பேஜ் நம்பர் 136 தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் அடிஷ்னலாக நம்ம பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் தெளிவாக. ஓகேங்களா. இதில் வந்து எது இன்கரெக்ட்லி மேட்ச் ஆகிருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது பாருங்கள், திரும்பி வந்து நப்கிசான் அதோட டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது பேஜ் நம்பர் 137 கொடுத்துருக்கோம். அதில் பேஜ் நம்பர் 137 இந்த நப்கிசானோட நேச்சர் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இந்த 3 இதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட். கண்டென்ட்டாகவே அடுத்தது பேஜ் நம்பர் 59 கொடுத்துருப்போம். இன்ட்ரொடக்ஷன்லேயும் வருது நப்கிசான் பற்றி. இது மாதிரி பல்வேறு இடங்களில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இந்த டீட்டெயில் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்தோம் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி. ஓகே, நம்ம வந்து தமிழ்நாடு எக்கானமி ஃபியூச்சர் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கே கொடுத்து நம்ம அதுக்கு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதுக்கான நான் இண்டெக்ஸ் பேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7th highest ஜிஎஸ்டிபி பர் கேபிட்டா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹேஸ் லோ இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஸ்மால் சர்வீஸ் செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தவறுன்றது தெரியும் எல்லாருக்கும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இஸ் 2nd largest எக்கானமி அமாங் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது 3த்துக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை, அவுடேட்டடாக இருக்குது. இருந்தாலும் பட் நம்ம மேக் பண்ண இந்த பப்ளிஷ் பண்ண இந்த புக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன பேஜில் இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். பேஜ் நம்பர் 5 பாருங்கள். பேஜ் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்கோம் அதில் தெளிவாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு வாஸ் த 2nd largest எக்கானமி இன் த கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா. 2nd largest எக்கனாமி அமாங் த ஸ்டேட்ஸ் இன் த இந்தியா. ஓகேங்களா. இது கரெக்டாக ஆகுதுங்க. அதே போல் இதில் அடுத்தது பாருங்கள் ரைட் சைடில் இதில் இந்த ஜிஎஸ்டிபி வரும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிபி பிலோ த டேபிள் ப்ரெசன்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த நாமினல் ஜிஎஸ்டிபி பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் க்ரோத் ரேட் 2012 இப்போ 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருப்போம். இப்போது அதில் தமிழ்நாட்டோட ரேங்க் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 4th ரேங்க் வரும், 4th பிளேஸ் வருது இதில். ஓகே, பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் 7th highest ஜிஎஸ்டிபி கொடுத்துருப்பாங்க. அது தவறு. அப்புறம் 4th. ஓகேங்களா. ஸோ அப்போ வெரி சிம்பிள். ரொம்ப ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருப்போம். புக்கில் பேஜ் நம்பர் 5 கொடுத்துருப்போம். டேபிளோட கொடுத்துருப்போம், டேட்டாவோட கொடுத்துருப்போம். ரீசெண்ட் டேட்டாவோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம் அதில். ரைட். அடுத்தது பட் அதே தான் மீண்டும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பேஜ் நம்பர் 5 கொடுக்க டேட்டா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு கொடுத்துருப்போம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தான் ரேங்க் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ எந்தெந்த ஸ்டேட் 4th மேஜர் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டிபி பொறுத்த வரைக்கும். இதில் தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் மீண்டும் கொடுத்துருப்போம். இதுலேயும் பாருங்கள். அதாவது வேறு இடங்களில் வருதுன்றதுக்காக சொல்லிருக்காங்க. பேஜ் நம்பர் 10 கொடுத்துருப்போம் பாருங்கள். செக்டோரல் க்ரோத் பேட்டர்ன். ஓகேங்களா. அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். அதில் என்னென்ன கொடுத்துருப்போம். அதில் ரைட். ஸோ இந்த டேட்டாலாம் முக்கியமாக அதில். அதே போல் இங்கே 7th கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ 7th என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பவர் வைஸ், அதாவது பவர்னால் இதில் வேறு ஒரு செக்டாரில் தான் 7th பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. ஸோ அது எதுன்னு இந்த புக்கில் கொடுத்துருப்போம். நம்ம பேஜ் நம்பர் 8 இருக்குது பாருங்கள். பவர் அவைலபிலிட்டி அண்ட் க்ரோத்தில் அதில் தான் 7th ரேங்க் வருது. பட் இங்கே வந்து இது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம் அதில். ரைட். அதில் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம வந்து கொடுத்துருக்குன்றதுக்காக சொல்கிறோம் அந்த புக்கில். இதில் வந்து என்ன சொல்கிறதுனா இதில் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குங்களா? எஸ், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பேஜ் நம்பர் 36 இருக்குது. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 36 சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா. பேஜ் நம்பர் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரைட். அதே போல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பற்றி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
நம்ம 9th சாப்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது உள்ள என்னென்ன இருக்குது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், என்ன பேஜில் இருந்து கொடுத்துருக்கோம். பட் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ரை லேண்ட் டெவலப்மெண்ட் மிஷன் பற்றி ஒரு வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அடுத்தது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் நெல் ஜெயராமன் மிஷன். ஓகேங்களா, இது 3மே இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 வந்து கவர் ஆகுது, ஒன்று வந்து இன்டெரக்டாக கவர் ஆகுது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்துலாங்க. இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 150 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 150 கொடுத்துருக்காங்க. இப்போ நெல் ஜெயராமன், ஓகேங்களா, அவரோட மிஷன் பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின்னா. அதில் வந்து அண்டர் நெல் ஜெயராமன் மிஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆன் ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ். ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க 3rd ஸ்டேட்மெண்ட்டாக. அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். தென் இதில் கொடுத்துருக்காங்க கன்சர்வேஷன். ஓகே, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் இதில். ரைட், இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ட்ரைலேண்ட் இதில் ஃபார்மிங் பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு இதுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணலாம் இல்லை. ஸோ அப்போது இதை வச்சு 3 இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஆன்சர் பண்ணிருக்கலாம். இது ரொம்ப நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. அதுக்கான பேஜ் நம்பர் 38 கொடுத்துருப்போம். மேட்ச் இதில் பேஜ் நம்பர் 36 விடியல் பயணம் அதோட அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்போம் அதில் புக்கில். அது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருப்போங்க அதில். அடுத்து புதுமை பெண் ஸ்கீம், அது வந்து கொடுத்துருக்காங்க, இதில் இருக்குது. அடுத்து மக்களுடன் முதல்வர், ஓகேங்களா, அது வந்து இதில் மேட்ச் த ஃபாலோவிங் மூலமாக 4மே வந்து கவர் ஆகுது. ரைட், அடுத்தது தாய்மானவர் ஸ்கீம். ஓகேங்களா, தாய்மானவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த கவர் ஆகலை. ஆனால் வந்து தாய்மானவர் ஸ்கீம் பற்றி புக்கில் கவர் ஆகுது. பட் இதில் வந்து கொஸ்டின் வந்து அதை பற்றி கேட்கல. அப்போது தாய்மானவர் ஸ்கீம் பற்றி கேட்காம பர்ஸ்பெக்டிவ் வேறு ஒரு கண்டென்ட் போகுதுங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீப்புள் இன் தமிழ்நாடு கிரீட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் தாய்மானவர். ஓகேங்களா, ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விச் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் தாய்மானவர் ஸ்கீம் வேறு, தாய்மானவர்னு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதுக்கான ரிலேட்டடான ஸ்கீம் வேறு. பட் கவர் ஆகலன்றல, ஆனால் வந்து நம்ம தாய்மானவர் ஸ்கீம் இருக்குன்றதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது பட் நம்ம சீஃப் மினிஸ்டரோட தாய்மானவர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன சொல்லி பேஜ் நம்பர் 34 வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அது பார்த்துக்கலாம். இது ஓவராலாக கண்டென்ட் இது அவ்வளோதான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. பட் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். புக்கு இப்படி தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு இதனோட பிடிஎஃப், அதாவது இண்டெக்ஸோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கு தேவைப்படுறவங்க பார்த்துங்க. இப்போ என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா அதில். ரைட், இப்போ பாருங்கள், இந்த புக்கில் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு க்ரோத். ஓகே, அவ்வளோ உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது. ஓகே, இது 3. அடுத்து தமிழ்நாடு பட்ஜெட். ஓகே, நான் 4th சாப்டர் தமிழ்நாடு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்சிங், அதெல்லாம் கொடுத்துருப்போம். அடுத்தது ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத், இது கொடுத்துருக்குங்களா. ஸோ இது போல் இது அடுத்தது பாருங்கள். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அண்ட் லாஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, நான் பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும். இந்த இன்டெக்ஸ் பேஜ் மட்டும் பார்த்துங்க. ஸோ மொத்தம் வந்து எக்கனாமியில் வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 6 கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த புக்கு மூலமாக ஆயிருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கான எவிடன்ஸ் தான் மேலே நான் வந்து கொடுத்துருப்போம், பார்த்துங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது புக்கை நான் மீண்டும் சொல்கிறேன், புக்கை நாங்கள் வந்து எடுத்துட்டோம். பட் அது கடைசி நேரத்தில் அங்கே ரொம்ப நெருக்கடியால் தான் உருவானதால் இது புக்காக இல்லாமல் மெட்டீரியலாக வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. புக்காக வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அது. ஓகேங்களா, சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. யாருக்காவது வந்து ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, இந்த எக்ஸாமினேஷன் ரெஃபரன்ஸ் தேவைப்படுதுன்னா இது நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த புத்தகத்துக்கு வாங்குவதற்கான வழிகாட்டுதல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் சொல்கிறாங்க, மொத்தம் அதில் 186 பேஜஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து 450க்கு கொடுக்குறோங்க. இப்போ இப்போதைக்கு அதிகம் சொல்லிடுறோம் ஓப்பன். அதில் ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் வாங்கணுன்றதுக்கு கீழே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த புக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பதிவிடுறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு பண்ணுறோம், ஒரு முன்முயற்சி பண்ணுறோம். அதனோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த காணொலி பதிவிடுறேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.